சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். அப்படியா? அருவிக்கு ஒன்றும் ஆகல? இறந்து போனது வேற ஏதோ பொண்ணுதான், அருவி இல்ல. புகழ் இப்பதான் அந்த இடத்துல இருந்து கால் பண்ணி எங்களுக்கு சொன்னாரு. ரொம்ப சந்தோஷமா இந்து. இப்பதான் மனசுக்கு நிம்மதியா இருக்கு. முதல்ல நீ சொன்ன போது நாங்க செத்து போயிட்டோம்மா. இப்பதான் உசுர திரும்பி வந்த மாதிரி இருக்கு. சங்கரி, இறந்து போனது அருவி இல்லையா, அது வேற ஏதோ பொண்ணோம். அம்மா, அருவிக்கு எந்த ஆபத்து இல்லம்மா. ஆமா சைலஜா, ஆமா. இப்பதான் சந்தோஷமா இருக்கு. இப்பதான் எனக்கு சந்தோஷமா இருக்கு. இந்து, சரிம்மா, அருவியை பத்தி வேற ஏதாவது தகவல் தெரிஞ்சுதா? இன்னும் தெரியலப்பா. ஆனா அந்த காட்டு பக்கம் அருவியோட பைக் தனியா நிக்குதா, அத வச்சுதான் இப்படி ஒரு நியூஸ போட்டிருக்காங்க. அதனால புகழ் தம்பி ரொம்ப பயப்படுறாரு. ஆனா அருவி நல்லாதான் இருப்பான்னு நாங்க எல்லாரும் நம்புறோம்ப்பா. நீங்களும் அதே நம்பிக்கையோட இருங்கப்பா. கண்டிப்பா அருவியை கண்டுபிடிச்சிடலாம்ப்பா. சரிம்மா, சரி. இந்த தகவலை உடனே சொன்னதுக்கு ரொம்ப நன்றி இந்து. சரிப்பா. வேற ஏதாவது தகவல் கிடைச்சா சொல்லுங்க. சரிப்பா. ஏங்கா, அந்த நியூஸ கேட்டதுமே நம்ம அருவி அப்பா கிட்ட சொன்னது தப்பா போச்சுல்ல? பாவம், ரொம்ப பயந்து போயிட்டார்ல. ஆமா இந்து, சொல்லாமையே இருந்திருக்கலாம். விடுங்கக்கா. கடவுளே, ரொம்ப நன்றி. என் பொண்ணு உயிரோட தான் இருக்கா. சக்கரி, அழாதம்மா. அதான் நம்ம அருவிக்கு எதுவும் ஆகலன்னு தெரிஞ்சு போச்சு இல்ல? அப்புறம் எதுக்குமா அழற? சக்கரி, நீ இனிமேதான் தைரியமா இருக்கணும். மா, அருவிக்கு ஆபத்து இல்லைன்னு தெரிஞ்சதே போதும்மா. கண்டிப்பா அருவி கிடைச்சிருவா பாருங்க நீங்க வேணா. என் பொண்ணு நல்லா இருக்கான்னு எனக்கு தெரிஞ்சதும் எனக்கு போன உயிர் திரும்பி வந்த மாதிரி இருக்கு சைலஜா. ஆனா நம்ம அருவியோட பைக்கு அந்த காட்டு பக்கம் தனியா இருந்துச்சான். அதை நினைச்சதாம்மா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. ஐயோ கடவுளே, கடவுளே, அருவி பைக் அங்க நிக்குதா? அப்போ அவளுக்கு என்ன ஆச்சு? அவ எதுக்காக அங்க போனா? ஐயோ, எதுவுமே நமக்கு தெரியலையே. அங்க வேற ஏதோ ஒரு பொண்ணுக்கு நடந்த மாதிரி அவளுக்கு எதுவுமே நடந்துடக்கூடாது. சங்கரி, சங்கரி, கடவுளே, சங்கரி, கடவுளே, நான் பெத்த பொண்ண நானே பாதுகாக்க தவறிட்டேனே. இனியாவது என் பொண்ணை காப்பாத்துப்பா. அம்மா, ஐயோ, என் பொண்ணு மட்டும் என் கூட இருந்திருந்தா இதெல்லாம் நான் நடக்க விட்டுருக்க மாட்டேனே. அவளை நான் ஏன் பாதுகாப்புலயே நான் வச்சிருந்திருப்பேனே. சங்கரி, ரொம்ப நாள் கழிச்சு எனக்கு கிடைச்ச பொக்கிஷத்தை நானே தவற விட்டுட்டேன். இப்ப நான் என்ன பண்ணுவேன்? இப்போ என் பொண்ணு எங்க இருக்கா, எப்படி இருக்கான்னு எதுவுமே தெரியலையே. அம்மா அழாதீங்கம்மா. நீங்க நினைக்கிற மாதிரி அருவிக்கு எந்த ஆபத்தும் வந்திருக்காது. தைரியமா இருங்கம்மா. ஆமா சங்கரி, நீ தைரியமா இருக்கணும். அருவிக்கு ஒண்ணும் ஆகாது.
மயக்கம் தெளிஞ்சிருச்சுனே. வெயிட் பண்ணுறான்.